காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியில் வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் சின்ன பிள்ளைக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல. பூ வேறு 5 கிலோவுக்கு மேலே வரதுனால சார் வந்து செம்ம கோவத்தில் யாருமே கூட வந்து பூ பறிக்கலன்னு சொல்லி வேகமாக ஒடிச்சிட்டு இருந்தார். சரி வந்து தான் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் பூ பறிக்க வந்துட்டேன். அஞ்சலி தக்கா வீடு ஊனாங்குடி ஒடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஒரு 2 வாரத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டே நான் பூ ஒடிச்சிட்டு இருந்தேன். சார் இருந்த கோவத்தில் கடகடன் பூ ஒடிச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஏன்னா கோவத்தில் வேலை பார்த்தோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக டக்குன்னு வேலை ஆயிருன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சு இட்லி ஊற்றிருந்தேன். சாப்பிட்ட மயக்கத்துக்கு வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. மதியமாக வந்து சின்னவன் நான் தோசை ஊற்றுறேன், எனக்கு எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லி கொடுமான்னா, சரி நம்மளும் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வேளை பின்னாடி என் பிள்ளை பெரிய குக்கிங்காக ஆகலாமோ என்னவோ தெரியல. அது அப்படி ஆகிறானோ இல்லையோ உடம்பு சரியில்லைன்னா தோசை ஊற்றி கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கல் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊற்றி மேலே எண்ணெய் ஊற்றி திருப்பி போடுறா. தோசை சூப்பராக ரெடி ஆயிருந்தேன். அவன் ஃபஸ்ட் டைம் ஊற்றின மாதிரியே இல்லை, தோசை பக்காவாக ஊற்றிருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.